ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய ரிஸ்பா தொலைக்காட்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் உங்களுடைய இல்லங்களில் உங்கள் முகமுகமாய் சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை பாதுகாப்பாராக, உங்களை தப்புவித்து நடத்துவாராக. உங்களை குறித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வைத்திருக்கக்கூடிய திட்டத்தின் பாதையில், தரிசனத்தின் பாதையில், எதிர்காலத்தின் பாதையில் உங்களை கரம் பிடித்து நடத்தி உங்களை வாழ வைத்து உங்களை உயர்த்துவார், உங்களை மேன்மைப்படுத்துவார். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். நீங்கள் தோல்விக்காக முன்குறிக்கப்பட்டவர்கள் அல்ல, நீங்கள் வியாதிகளுக்காக முன்குறிக்கப்பட்டவர்கள் அல்ல, நீங்கள் ஏமாற்றத்துக்காக முன்குறிக்கப்பட்டவர்கள் அல்ல, நீங்கள் மரிக்கும்படிக்கு முன்குறிக்கப்பட்டவர்கள் அல்ல. மாறாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை குறித்து வைத்திருக்கக்கூடிய எல்லா திட்டங்களையும் எல்லா நோக்கங்களையும் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறின வாழ்க்கை நீங்கள் வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்லுகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை அதிகமாக நேசிக்கிறார். இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய தீர்க்க தரிசன வார்த்தையின் மூலமாக உங்களோடு கூட பேச வேண்டும் என்று விரும்புகிற வார்த்தை என்னவென்று சொல்லுவோம் பார்ப்போம் என்று சொன்னால், ஏசாயா 44 அதிகாரம் 21வது வசனப்படியாக சொல்லுகிறது, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களோடு கூட முகமுகமாய் பேசுகிறார். இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே சகோதரியே, எல்லாரும் என்னை மறந்து போனார்கள். என் கணவன் என்னை மறந்து போனார், என் மனைவி என்னை மறந்து போனார்கள், என் பிள்ளைகள் என்னை மறந்து போனார்கள், என் பெற்றோர்கள் என்னை மறந்து போனார்கள், என் நண்பர்கள் என்னை மறந்து போனார்கள், என் உறவினர்கள் என்னை மறந்து போனார்கள், நான் நேசித்த அனைவரும் என்னை மறந்து என்னை விட்டு விலகி போனார்கள் என்று சொல்லி தத்தளிப்போடு கூட, கண்ணீரோடு கூட, சஞ்சலத்தோடு கூட, வியாகுலத்தோடு கூட, பல பலவீனத்தின் மத்தியில், நெருக்கத்தின் மத்தியில், பாடுகள் மத்தியில், உபத்திரவத்தின் மத்தியில், கஷ்டத்தின் மத்தியில், சவால் நிறைந்த சூழ்நிலை மத்தியில் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொல்லி. ஹல்லேலூயா. அப்போ மறக்கப்படுவதில்லை என்றால் அர்த்தம் என்ன? நீங்கள் எப்பொழுதும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நினைவில் இருக்கிறீர்கள் என்று அர்த்தம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிந்தனையில் இருக்கிறீர்கள் என்று அர்த்தம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை குறித்து அவர் நினைவாகவே இருக்கிறார் என்று அர்த்தம். உங்களை குறித்து கரிசனை இருக்கிறார் என்று அர்த்தம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை தம்முடைய உள்ளங்கைகளில் வரைந்து வைத்திருக்கிறார் என்று அர்த்தம். ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆகவே விரதம் கலங்காதிருப்பதாக. இன்றைக்கு உங்களுக்கு நல்ல வார்த்தை சொல்லுகிறேன். நீங்கள் கடவுளால், கர்த்தரால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால் நீங்கள் மறக்கப்பட்டு போவதில்லை. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நபர்கள், உறவுகள் எல்லாரும் மறந்து போவார்கள். ஆனால் மறக்காமல் எப்பொழுதும் நம்முடைய நினைவாகவே இருக்கக்கூடிய ஒரே ஒருத்தர் இருக்கிறார் என்று சொன்னால் அவர்தான் நம் அருமை இரட்சகரும் மீட்பரும் ஆகிய இயேசு கிறிஸ்து. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு ஜீவிக்கிறார். நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்கள் அருகில் இருக்கிறார், உங்களுடைய சூழ்நிலையில் இருக்கிறார், உங்களுடைய சவால்கள் நிறைந்த காரியத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூடவே இருக்கிறார். என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிறீங்க. அநேகர் எல்லாரும் என்ன மறந்து போனாங்க. நான் எதுக்கு வாழணும்? நான் வாழ்ந்து என்ன செய்ய போகிறேன்? என்ன சாதிக்க போகிறேன்? என்னால் முடியல. ஆகவே என் வாழ்க்கையினுடைய முடிவை நான் தேடிக்கொள்ள போகிறேன் என்று சொல்லி அநேகர் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி. உங்களை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உற்சாகப்படுத்துகிறார். நீங்கள் கடவுளால், தெய்வத்தினால் நீங்கள் மறக்கப்பட்டு போவதில்லை. தாயின் கருவில நீங்கள் உருவாகும் பொழுது உங்கள் கருவை கண்டவர், நீங்கள் சுகமாய் இந்த பூமியில பிறக்க வேண்டும் என்று சொல்லி உள்ளங்கைகளில் தாங்கி சுகமாய் உங்கள் தாயின் கருவிலிருந்து உங்களை வெளியே எடுத்து இதுவரைக்கும் நடத்தி கொண்டு வந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ என்னால் மறக்கப்பட்டு போவதில்லை. ஆகவே நீ சாதிக்க வேண்டும், நீ ஜெயிக்க வேண்டும், நீ மேன்மை அடைய வேண்டும், உயர்வடைய வேண்டும், சிறந்து விளங்க வேண்டும்,
உன்னை குறித்து நான் ஒரு உயர்வான திட்டத்தை வைத்திருக்கிறேன், உயர்வான நோக்கத்தை வைத்திருக்கிறேன், உயர்வான கனவை வைத்திருக்கிறேன். ஆகவே என் கனவை நிறைவேற்றக்கூடிய நான் தெரிந்து கொண்ட பாத்திரம் நீ என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்கிறார். அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆகவே நீங்கள் கலங்காதிருங்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை மறக்கவில்லை. அவர் எப்பொழுதும் உங்களை குறித்து நினைவாக இருக்கிறார். அவர் நினைவுகள் எப்படிப்பட்ட நினைவுகள்? நீங்கள் சுகமாக இருக்க வேண்டும், நீங்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும், நீங்கள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும், நீங்கள் விடுதலுள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும், சமாதானம் உள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும், நிம்மதி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும், எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து விரும்புகிறார், உங்களை குறித்து விரும்புகிறார். அன்புக்குரிய சகோதரன் சகோதரியே, ஆகவே வேதம் சொல்லுகிறது, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. ஆங்கிலத்தில் நாம் இப்படியாக பார்க்கிறோம், ஐ நெவர் ஃபர்கெட் யூ. அப்புறம் என்ன? நான் உன்னை ஒருபோதும் மறந்து போகுவதில்லை, நான் ஒருபோதும் உன்னை மறக்கவே மாட்டேன் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்லுகிறார். நான் உன்னை ஒருபோதும் மறக்க போவதில்லை, மறந்து விட மாட்டேன் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை சொல்லுகிறார். ஆகவே இப்படிப்பட்ட நிலைமையில், இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்தாலும் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து உங்கள் கண்ணீரை துடைக்கிற தேவனாக இருக்கிறார், உங்கள் கவலைகளை மாற்றுகிற தேவனாக இருக்கிறார், உங்களுடைய தோல்வியில் உங்களுக்கு வெற்றியை தருகிற தேவனாக இருக்கிறார், உங்களுடைய ஏமாற்றத்தில் எதிர்பார்ப்புகளை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். உங்களை குறித்து ஆண்டவராகிய கர்த்தர் நல்ல எண்ணங்களை வைத்திருக்கிறார், நல்ல நினைவுகளை வைத்திருக்கிறார். அந்த நினைவுகள் என்ன தெரியுமா? நீங்கள் ஒருபோதும் அவரால் மறக்கப்பட்டு போவதில்லை. அவர் உங்களை நினைத்து கொண்டே இருக்கிறார், உங்களை சிந்தித்து கொண்டே இருக்கிறார். உங்களை எப்படி வாழ வைக்க வேண்டும், எப்படி உங்களுக்கு சுகத்தை கொடுக்க வேண்டும், எப்படி உங்களுடைய வியாபாரத்தில் உங்களுக்கு வெற்றியை கொடுக்க வேண்டும், முடிந்து போனதை எப்படி துவங்க முடியும், எப்படி ஆரம்பிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை குறித்து நினைவாகவே இருக்கிறார். என் அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, அநேக நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிறீங்க. என் மனைவி என்னை விட்டு தூரமாக விலகி போயிட்டாங்க, என் மனைவி என்னை மறந்து போய்விட்டார்கள் என்று சொல்லி அநேக கணவன்மார் கலங்கி கொண்டிருக்கிறீங்க, அநேக மனைவிகள் கலங்கி கொண்டிருக்கிறீங்க. என் கணவர் என்னை விட்டு விலகி போய்விட்டார், தூரமாக போய்விட்டார், வேற ஒரு இடத்துக்கு போய்விட்டார், என் கணவர் என்னை மறந்து போனார் என்று சொல்லி அநேக சகோதரிகள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அநேக பிள்ளைகள், என்னுடைய தாய் தகப்பன் என்னை மறந்து போனார்கள், அநேக பெற்றோர்கள் என் பிள்ளைகள் என்னை மறந்து போனார்கள், உறவுகள் மறந்து போனார்கள், நண்பர்கள் மறந்து போனார்கள், என்னோடு கூட அலுவலகத்தில் வேலை செய்கிறவர்கள் கூட என்னை மறந்து போனார்கள் என்று சொல்லி என்னை யாருமே நினைக்கலையே, என்னை யாருமே விசாரிக்கலையே, எனக்கு யாருமே ஆறுதலாய் இல்லையே என்று சொல்லி நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம். அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு ஆறுதல் கொடுக்கிறவராக, உங்களை தேற்றுகிறவராக, உங்களை விசாரிக்கிறவராக அவர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் உங்களை விட்டு விலக மாட்டார், உங்களை கைவிடவே மாட்டார். அவர் சொல்லுகிறார், நான் உன்னை மறப்பதில்லை. வேதத்தில் பார்க்கிறோம், ஸ்திரீயானவள் தான் கர்ப்பத்தின் பிள்ளைகளை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லி ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகிறார். ஆகவே இந்த நிகழ்ச்சி எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் பார்த்து கொண்டிருந்தாலும் இன்றைக்கே இப்பொழுதே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில கடந்து வருகிறார், உங்களுக்கு அற்புதம் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார், உங்களுக்கு மாபெரும் சூப்பர் நேச்சுரல் காரியங்களை வெளிப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். ஆகவே நீங்கள் சோர்ந்து போகாதிருங்கள், களைத்து போகாதிருங்கள், ஏமாற்றத்தில் வாழாதீர்கள். கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை குறித்து நல்ல எதிர்கால திட்டங்களை வைத்திருக்கிறார், நல்ல எதிர்கால கனவுகளை வைத்திருக்கிறார். நீங்கள் சாகும்படி பிறந்தவர்கள் அல்ல, சாதிக்கும்படிக்கு சாதனைகளை படைக்க வேண்டும் என்பதற்காக ஆண்டவராகிய கர்த்தர் உங்களை உருவாக்கி இருக்கிறார், சிருஷ்டித்திருக்கிறார். ஆகவே தான் நிகழ்ச்சி நீங்க உங்க கையில நீங்க பார்த்துட்டு கொண்டு இருக்கிறீங்க. உங்களை முகமுகமா பார்த்து ஆண்டவர் இயேசுக்கு சொல்லுகிறார், நீ சாதிக்கும்படியாக, சாதனை படைக்கும்படியாக நான் உன்னை பிறக்க செய்திருக்கிறேன், பிறக்க வைத்திருக்கிறேன். ஆகவே இந்த பூமியில நீ பிறந்ததற்குரிய ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறேன். ஆகவே சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், உங்களுடைய பலன் மிகுதியாக இருக்கும் என்று ஆண்டு சொல்லுகிறார். ஆகவே அன்பு சகோதரனே, சகோதரியே, ஆண்டுடைய வார்த்தை
தீர்க்கதரிசன வார்த்தை உங்களை எப்பா சொல்றாரு, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. ஐ வில் நெவர் ஃபர்கெட் யூ. அப்படித்தானே, ஒருபோதும் நான் உன்னை மறந்து விட மாட்டேன். உன்னை சுற்றி இருக்கக்கூடிய அநேகரும் உன்னை மறந்து போய் விடுவார்கள். ஆனால் தாயின் கருவில உன்னை உருவாக்கினவர், கருத்தினால் உன்னை தாங்கினவர், தாயையும் சேயும் சுகமாய் வேறு பிரித்தவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை ஒருபோதும் மறக்க மாட்டேன். அல்லேலூயா. ஆகவே எப்படிப்பட்ட சூழ்நிகழ்ச்சி நீங்கள் பார்த்து கொண்டிருந்தாலும் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் என்னால் மறக்கப்பட்டு போவதில்லை. கடவுள் உங்களை பார்த்து சொல்றாரு, நீங்க மறக்கப்பட மாட்டீங்க. கடவுள் உங்களை தன்னுடைய நினைவில் வைத்திருக்கிறார், அவருடைய எண்ணங்களில் வைத்திருக்கிறார், அவருடைய இருதயத்தில் வைத்திருக்கிறார். ஆகவே நீங்கள் விசேஷமானவர்கள், நீங்கள் மேன்மையானவர்கள். ஆகவே உங்களை குறித்து யார் என்ன சொன்னாலும் சோர்ந்து போகாதிருங்கள், கவலைப்படாதிருங்கள். உங்களை குறித்து தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லி வைத்திருக்கிறது, தேவனுடைய பரிசுத்த வேதாகமத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை குறித்து என்ன சொல்லி வைத்திருக்கிறார், என்ன எழுதி வைத்திருக்கிறார், அதை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது, அதை நீங்கள் நம்பும் பொழுது, அதன்படி வாழும் பொழுது நீங்கள் சுகமாக இருப்பீர்கள், நீங்கள் சேமமாக இருப்பீர்கள், நீங்கள் செழிப்பாக இருப்பீர்கள். எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படிக்கு ஆண்டவராகிய கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக, உங்களோடு கூட இருப்பாராக, உங்களை பாதுகாத்து வழிநடத்துவாராக. இந்த வார்த்தையின்படியே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். உங்களோடு கூட சேர்ந்து நானும் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளில் நீர் பேசின தீர்க்க தரிசன வார்த்தைகளுக்காய் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரை, இன்றைக்கு நிகழ்ச்சியின் மூலமாக ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட நீங்கள் தீர்க்க தரிசனமாக பேசியிருக்கிறீர். நீ என்னால் மறக்கப்படுவதில்லை, மறக்கப்பட்டு போவதில்லை. அப்படி என்றால் அர்த்தம் என்ன? நான் உன்னை நினைத்து கொண்டே இருக்கிறேன், நீ என்னோட நினைவில் இருந்து கொண்டே இருக்கிறாய், என்னுடைய சிந்தனை இருந்து கொண்டே இருக்கிறாய், என் உள்ளத்தில் இருந்து கொண்டே இருக்கிறாய், என் இருதயத்தில் இருந்து கொண்டே இருக்கிறாய் என்று சொல்லி ஆண்டவராகிய கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறான்கிறதான வார்த்தைகளை ஆண்டவரை இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரனுடைய வாழ்க்கையிலையும், ஒவ்வொரு சகோதரியுடைய வாழ்க்கையிலையும், ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவரே உடைய ஊழியக்காரனாக நான் பேசியிருக்கிறேன். இந்த வார்த்தை சாதாரண வார்த்தை அல்ல. இந்த வார்த்தை வல்லமையுள்ள வார்த்தை, மகிமையுள்ள வார்த்தை, அற்புதம் செய்கிற வார்த்தை, அற்புதங்களை ஆண்டவரே பிள்ளைகள் வாழ்க்கையில் கொண்டு வருகிற வார்த்தை. ஆகவே இந்த வார்த்தையின்படி ஒவ்வொருவருக்கும் நடக்கட்டும், வாய்க்கட்டும், உண்டாகட்டும், தோன்றட்டும், செழிக்கட்டும் என இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பேசுகிறேன். எனக்கு வியாதி வந்து விட்டது, ஆகவே எல்லாரும் என்னை மறந்து போனார்கள், கடவுளை என்னை மறந்து போனார்னு சொல்லுகிற வாழ்க்கையில ஆண்டவரே கடந்து வருவீராக. ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே நீர் அற்புதம் செய்வீராக. இப்படி தழும்புகளை கரம், ஆணைகள் பாய்ந்த கரம் ஒவ்வொருவரையும் தொட்டு சுகமாக்கும்படிக்கு ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால. ஜெபிக்கும் போதும் சுகமளிக்கிற வல்லமை ஒவ்வொரு உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் இப்பொழுது கடந்து போவதாக, பரிபூர்ண சுகத்தை கொடுப்பதாக நான் ஜெபிக்கிறேன். எல்லா மந்திரங்கள், தந்திரங்கள், செய்வினைகள், சூனியங்கள் எல்லாம் செயலிழந்து போவதாக. ஆண்டவர் ஒவ்வொரு வீட்டில் சமாதானம், சந்தோஷம், நிறைவு, பூரணம், ஏராளம், தாராளம் ஆண்டவரே கடந்து வருவதாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்போ யாருக்கெல்லாம் வேலையில்லாமல் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறார்களோ ஒவ்வொருவருக்கும் நல்ல வேலைகளை கொடுப்பீராக. பிரிந்து போன கணவன் மனைவியோடு வந்து சேர்ந்து வாழும்படிக்கு ஜெபிக்கிறேன். பிரிந்து போன மனைவி கணவனோடு சேர்ந்து வாழும்படிக்கு ஜெபிக்கிறேன். பிரிந்து போன பிள்ளைகள் ஆண்டவரே குடும்பத்தோடு வந்து வாழும்படிக்கு ஜெபிக்கிறேன் ஆண்டவருக்கு தாவே. அப்பா, யாரெல்லாம் அற்பமாக எண்ணப்படுகிறார்களோ, அவமானப்படுத்தப்படுகிறார்களோ, உதாசீனப்படுத்தப்படுகிறார்களோ ஒவ்வொரு வாழ்க்கையில் ஆண்டவர் கடந்து வருவீராக. கரம் பிடித்து நான் உனக்கு துணையாக இருக்கிறேன், நான் உனக்கு தகப்பனாக இருக்கிறேன், நான் உனக்கு தாயாக இருக்கிறேன் கர்த்தாவே ஒவ்வொரு பார்த்து சொல்லும்படிக்கு, ஆற்றி தேற்றும்படிக்கு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒரு வாழ்க்கை சுகத்தை பேசுகிறேன், பலனை பேசுகிறேன், விடுதலை பேசுகிறேன். யாரெல்லாம் ஆண்டவரை பிள்ளை பாக்கியம் இல்லாம நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறார்களோ ஒவ்வொருவருக்கும் பிள்ளை பாக்கியம் உண்டாவதாக. அப்பா ஸ்தோத்திரம், இயேசுவின் நாமத்தினால அடைக்கப்பட்ட கர்ப்பத்தின் கதவுகள் திறக்கப்படுவதாக, கர்ப்பத்தின் கனி உண்டாவதாக, தோன்றுவதாக. ஆண்டவரே உம்முடைய வல்லமை அற்புதம் செய்வதாக நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால.
அப்பா உமக்கு நன்றி அப்பா. ஜெபிக்கும் பொழுது ஒவ்வொரு வாழ்க்கையில அப்பா உம்முடைய தொடுதல் கடந்து வருகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு வாழ்க்கையில் அற்புதம் நடக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். சூழ்நிலைகளை நீர் மாற பண்ணுகிறதுக்காக ஸ்தோத்திரம். எல்லா கவலைகளை நீர் மறைய பண்ணுறதுக்காக ஸ்தோத்திரம். எல்லா காயங்களை நீர் ஆற்றுகிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொரு உடைந்து போன உள்ளங்களை தேற்றுகிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. யாரெல்லாம் தள்ளப்பட்டார்களோ தள்ளப்பட்டவர்களை அப்பா நீ தூக்கி எடுத்து நிறுத்துகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர் கர்த்தாவே. அப்பா நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. யாரெல்லாம் எப்படிப்பட்ட குறைகளோடு நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறார்களோ ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே நிறைவுகளை கொடுத்து ஆண்டவரே பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள ஆண்டவரே கிருபை கொடுக்கும்படிக்கு செபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் அவர்களை மறப்பதில்லை என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் அறிந்து கொள்ள ஆண்டவரே கிருபை கொடுக்கும்படிக்கு செபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசு சுவாமியோட வெளியேறப்பட்ட ரத்தத்தை ஒவ்வொரு மீது நான் தெளிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால சுகத்தை பேசுகிறேன், பலனை பேசுகிறேன், விடுதலையை பேசுகிறேன், சௌக்கியத்தை பேசுகிறேன், அற்புதங்களை பேசுகிறேன், அதிசயங்களை பேசுகிறேன் இயேசுவின் நாமத்தினால. கர்த்தாவே ஒவ்வொரு சூழ்நிலையில் மாற்றுவதற்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அப்பா அற்புதம் செய்ததுக்காக நன்றி கர்த்தா. வார்த்தையின்படி ஒவ்வொரு வாழ்க்கையில கர்த்தாவே நீ நினைவாக இருக்கிறபடியில் நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே பாதுகாத்துக் கொள்ள வழிநடத்துங்க, ஆசீர்வதியும் ஆண்டவரே. எல்லா துதிகான மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, தைரியமாக இருங்கள், திடன் கொள்ளுங்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை மறந்து போவதில்லை. அல்லது இன்னொரு வார்த்தை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஒருபோதும் நான் உன்னை மறக்கவே மாட்டேன் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்லுகிறார். ஆகவே கவலைப்படாதிருங்கள், சந்தோஷமாயிருங்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, உங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களோடு கூடவே இருக்கிறார். உங்களை கரம் பிடித்து நடத்துகிறார். நீங்கள் சுகமாக இருப்பீர்களாக, சந்தோஷமாக இருப்பீர்களாக, நிம்மதியாக இருப்பீர்களாக, எல்லாவற்றிலும் வாழ்ந்து மகிழ்ச்சியால் நிறைந்து காணப்படுவீர்களாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சமாதானம், சந்தோஷம் உங்களோடு கூட, உங்கள் குடும்பங்களோடு கூட, பிள்ளைகளோடு கூட மாறாமல் தங்கி இருப்பதாக.